பரவாயில்ல ப்ரோ. ஓகே, ஆவரேஜ் ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ, லோகேஷ் படம் மாதிரியே இல்ல ப்ரோ. விக்ரம் சூப்பரா இருந்துச்சு. ஆவரேஜ் தாங்க. ஆமா ஆமா, லோகேஷ் கனகராஜ் மூவி மாதிரி இல்ல அது. பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளவுதான், அதுக்கு மேல. ஆனா லோகேஷ் கனகராஜ் மூவி மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்க முடியாது. ஆமா, இல்ல சொல்ற அளவுக்குலாம் இல்லண்ணா. ஓகேவா இருக்கு, அவ்வளவுதான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுண்ணா. ஃபுல்லா ஐப்பேத்தி பிளாஷ்பேக் சீன் வருதுல்ல, அப்ப மட்டும் தான் ஐப் இருக்கு. அது மட்டும் தான் நல்லா இருக்கு. கதையே புரியல, அவ்வளோ இல்ல. லியோ லோகேஷ் படம் இல்ல, லியோல பாதி கூட இல்ல இந்த படம். நான் லியோல இல்லைன்ற விட விக்ரம்லாம் சான்ஸே இல்ல. வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் தான். மற்ற கேரக்டர் எல்லாமே சோபினா இருக்கட்டும், இல்ல உபேந்திரா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஆமிர்கானோட என்ட்ரி எல்லாமே பக்கம் வந்து. ஆனா ஸ்டோரி மட்டும் வேற ஒரு சின்ன புது டைரக்டர் இருந்தா கூட நல்லா எடுத்திருப்பாங்க. ஆனா லோகேஷ் கனகராஜ் எடுத்த படம் மாதிரியே இல்லை. ரொம்ப மட்டமா ஸ்டோரியில வந்து டைரக்ஷன் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. ஸ்டோரி வைஸ் வந்து பெஸ்ட் ஸ்டோரி, எடுத்த விதம் வந்து ஒரு குப்பை மாதிரி இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே சரியில்லை, ஸ்டோரி வந்து கனெக்டிவிட்டியே இல்லை. அப்படி ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்க ஆஃப் அவ்வளோ இல்லை சார். செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க சார். நாகார்ஜுனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் மார்க்கு ரஜினி சார் தான். மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு சார். சைடு ஃபேமிலியோட கூட பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு சார். அது கொஞ்சம் வந்து ஸ்லோவா மூவ் ஆச்சு அதனால. பட் கேரக்டரைசேஷன் எல்லாமே வந்து ஆசமா இருந்தது. கொஞ்சம் வந்து டக்குன்னு இருந்ததுன்னா ஓகே. செகண்ட் ஆஃப் சர்ப்ரைசஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இல்ல ஃபேமிலியா பார்க்கலாம். ரியலி வர்த் வாட்சிங் இட் ஒன்ஸ். ரெண்டுமே மிக்ஸ் மேட்ச். ஆல்வேஸ் அந்த ரஜினி ஹைப் இருந்துட்டே தானே இருக்கும். ஸோ ஈ ஃபுல்ஃபில் தட். அதுதான் அந்த பிஜிஎம்லாம் அனிருத் இது வந்து ஆஸ் யூஸ்வல் இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஹைப், ரஜினிக்குள்ள ஹைப் அப்படியே ஃபாலோ ஆயிருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. மோனிகா நல்லா இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது படத்துல. லைனா போகுது மூவி, அவ்வளவு. ஃபைட் சீன் நல்லா இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் எது கொடுத்தாங்கலாம் தெரியல, அதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் இல்ல, கரெக்டா தான் இருந்துச்சு படம். கரெக்டா ஓகேவா இருக்காரு மனுஷன். இப்ப எந்த கண்டிஷனும் இல்ல, நார்மலா தனி ரஜினிக்குன்னு தனியா ஒரு படம். அப்பல லோகேஷ் படம் தான். ட்விஸ்ட் சூப்பரா இருக்கும், ஃபிளாஷ்பேக்கும் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஆனா ஏ ரேட்டட் தேவையே இல்லை. ஆனா ஏ ரேட்டட் கொடுத்துருந்தாங்க. பட் நல்லா இருந்துச்சு. இல்ல ப்ரோ, அது சில டைம் சில இடத்துல மட்டும் லாஜிக்ல லைட்டா மிஸ் ஆகுது. மத்தபடி நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ஸ்டோரி கூட. ரஜினிகாந்த் லோகேஷ் ரெண்டுமே இருந்துச்சு ப்ரோ. மேஜரா பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம் அந்த மாசா இருக்கட்டும், ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இல்ல விக்ரம் லியோ அளவுக்கு இல்ல, பட் நல்ல படம் தான். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மத்தபடி பிஜிஎம் பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், சாங் பிளேஸ்மெண்ட், ஃபைட்ல பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். மியூசிக்னா ஓகே, நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ஜெயிலர் அளவு கூட இல்ல படம், அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருக்கு. சில பேர் படம் நல்லா இல்ல, ஆவரேஜா இருக்கு அந்த மாதிரி. ரொம்ப அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸ்டோரிலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கரெக்டா இருக்கு. இது லோகேஷ் படம் மாதிரி இருந்துச்சா இல்ல ரஜினி படம் மாதிரி இருந்துச்சா? லோகேஷ் கனகராஜ் தான் அந்த இது கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. எப்பயும் போடுது. ரெண்டுமே நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஆமீர் கான் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இருந்தது. மற்றபடி வேற எதுவுமே நல்லா இல்லை. சூப்பர். சூப்பர். ஃபேமிலியா எல்லாமே பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். பட் சூப்பர் ஸ்டார் பவர்ஃபுல் படம் மாதிரி இல்ல. பாஷா மாதிரி இருக்காங்களா அந்த மாதிரி? ஐயோ ப்ரோ, பாஷா எல்லாம் எங்க 10 நிமிஷம் கூட பாஷாவோட ஸ்டோரி பார்க்க முடியாது. ரஜினியோட ரஜினிக்காக மட்டும் வேணா வந்து பார்த்துட்டு போகலாம். மற்றபடி வேஸ்ட். இவர் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும்னு சொல்லி சண்டை போட்டு கூப்பிட்டு வந்தாரு எங்களை. ஆக்சுவலா நாங்கெல்லாம் வந்து மேடவாக்கிலிருந்து வரோம். ஆமா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் தான் இது பண்ணல. சூப்பரா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு. அது சொல்றவங்க அறிவு இல்லைன்னு நல்லா, நிஜமா நல்லா இருக்கு படம். சூப்பரா, நிஜமா லியோவோட பெஸ்டா இருக்கு படம். எந்த பிரச்சனை தலைவரை மாசா காட்டிடுறாங்க.
கிளாஸா இருக்கு. லியோட சூப்பரா இருக்கு படம். லோகேஷ் படம் மாதிரி இருக்கா இல்ல லோகேஷ் படமா தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் லோகேஷ் எப்படி இருப்போ அதே மாதிரி எடுத்துக்கலாம் கரெக்டா. சூப்பரா இருக்கு படம். பார்க்கலாம் வந்து ஆடியன்ஸ் ஆக்டர்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாரும் சூப்பரா வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து கேரக்டர் கரெக்டா கொடுத்துருக்காங்க. மோனிகா சாங் அது பயங்கரமா இருக்கு. ஷோபின் அவர் எப்படி நடிச்சிருக்காரு? அவரா இருக்கு அல்டிமேட் சூப்பர். அவரா படத்தை கொண்டு போறது பயங்கரமா. பிஜிஎம்ல எப்படி இருக்கு? அனிருத் தெரிக்க விட்டா போல வேற லெவல். சூப்பரா இது வந்து சில பேர் நல்லா இல்ல ஆவரேஜா இருக்கா அந்த மாதிரி. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, நல்லா தான் பார்க்கலாம். இது ரஜினிகாந்த் படமா இருக்கா இல்ல லோகேஷ் மூவி லோகேஷ் படமா இருக்கா? ஃபைட் சீன் எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அனிருத் பிஜிஎம் நல்லா செமையா போட்டிருக்காரு. இது ஃபேமிலியா பார்க்கலாமா மேடம்? கண்டிப்பா ரொம்ப ஃபைன். லோகேஷ் படம் மாதிரி இருக்கு. அதிசயமான அற்புதமான மனிதர், நம்மளுக்காக பிறந்தவர். என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாமா? நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு தலைவர். ஆவரேஜ் நல்லா இல்ல அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. நல்லா சும்மா சொல்றா நல்லா இருக்கு சூப்பரா. நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூல சொன்ன மாதிரிலாம் இல்லை. எல்லாம் ஆவரேஜ்னாங்க, நல்லா இல்லைன்னாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, சூப்பரா இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்னு எனக்கு தெரியல. உபேந்திரா கூட்டு வந்து பீடி பிடிச்சிருந்தாரு அப்படின்னாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணோம்? அதான் கேமியோனா அவ்வளோதான் ஸ்கின் பிரசன்ஸ் கிடைக்கும். படம் ஃபுல்லாக நடிச்சு அவரே நடிச்சுட்டு போயிடலாம். சூப்பரா இருக்கு படம். ரிவ்யூலாம் பார்க்காம வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ரிவ்யூலாம் பார்க்காம நேரா வந்து படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருக்கு படம்? ரஜினி படம் மாதிரி இருந்துச்சு, லோகேஷ் படம் மாதிரி இருந்துச்சு. ரஜினி படம் மாதிரி தான். ஒரு கிளாஸ்ல இருந்துச்சு. வேற லெவல் தான். இது வந்து லோகேஷ் பார்க்காம நல்லா இருக்கும். அவன் ஏரேட்டட் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா ரிவ்யூ விக்ரம் லியோ பாத்தீங்கன்னா அது வேற கிளாஸ்ல இருந்துச்சு. ஆனா கூலி டோட்டலா வேற கிளாஸ். லோகேஷ் அப்கிரேட் ஆயிட்டே போறாரு.